ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து ஊராட்சி செயலாளருக்கான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலிப்பணிகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்படுன்னு சொல்லிக்கிறாங்க. இதை நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை பார்க்க, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டோட விளம்பரம் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா விண்ணப்பதற்கான அறிவுரை, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஒன்று டவுன்லோட் ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த மாவட்ட வாரியான காலிப்பணிகளை பார்வையிடனா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டான வேகன்சி வந்து இதில் வந்து காட்டும். உதாரணத்துக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டால் பிசியில் 5 வேகன்சி, பிசிஎம்மில் 1 வேகன்சி, ஜென்ரலுக்கு 7 வேகன்சி, எம்பிசிக்கு 5 வேகன்சி, எஸ்சிக்கு 2 வேகன்சி, எஸ்சிஏக்கு 1 வேகன்சி, எஸ்டிக்கு வேகன்சி இல்லை, உமன்ஸ் ஒன்லிக்கு பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி, போத் உமன் அண்ட் மெனுக்கு பார்த்தீங்கன்னா 13 வேகன்சி, டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 21 வேகன்சி. இந்த 21 வேகன்சியை தான் உமன்ஸ் ஒன்லி 8 வேகன்சியும், போத் உமன் அண்ட் மென்னுக்கு 13 வேகன்சியாக பிரிச்சிருக்கிறாங்க. அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனுக்கு கீழே வந்தீங்கன்னா ஊராட்சி செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம், உங்கள் மாவட்டத்தை போடுங்க. காலியிட இடஒதுக்கீடு வகை, அதை வந்து நீங்கள் வந்து எம்பிசியா பிசியா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி பாலினம் மேல் ஆர் ஃபீமேல் அதை வந்து இது பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா காலியிட இடஒதுக்கீடு வகை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலும், உதாரணத்துக்கு இப்போ எம்பிசி எடுத்துருக்கிறோம், அதில் பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல், எம்பிசி அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, ப்ரியாரிட்டி. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்க. அதே எம்பிசியில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கான இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர், முன்னாள் இராணுவத்தினர் அல்லது அவரது மனைவி அல்லது மகன் அல்லது திருமணமாகாத மகள் மற்றும் தற்போது பணியில் உள்ள இராணுவத்தினரின் மனைவி அல்லது மகன் அல்லது திருமண மகள், இது நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர், உங்கள் பெயர் இன்சில் இதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா தந்தையின் பெயர் அல்லது பாதுகாவலரின் பெயர் அல்லது துணைவின் பெயர், இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதே பார்த்தீங்கன்னா கொரோனா காலப்பகுதி நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றீர்களா அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. கல்வி அமைப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியா, மெட்ரிகுலேஷனாக மென்ஷன் பண்ணுங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் மாதம் அதே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டை பார்த்து ஃபில் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மே மாதம் அப்படின்னு இருக்கலாம், எதுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் 20 KB டு மேக்ஸிமம் 100 KBக்குள்ளார இருக்கணும். அவங்களுடைய மதிப்பெண், எஸ்எஸ்சியோட மதிப்பெண் சான்றிதழோட எண்ணை வந்து நீங்கள் பதிவிடணும். அது வந்து உங்கள் கம்யூனிட்டி கேட்டகரி அதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அது ரிலீஜன் நீங்கள் வந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இல்லை அதர்ஸ்னா அதர்ஸ்னு போடுங்க. உட்பிரிவின் பெயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிசியா பிசியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. ஆதரவற்ற விடவியாக இருந்தால் எஸ் கொடுங்க. மாற்றுத்திறனாளி இருந்தால் எஸ் கொடுங்க. சப்போஸ் நீங்கள் எஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள், மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டை எண், பிறந்த தேதி, சொந்த மாவட்டம், கைபேசி எண், உங்களோட இமெயில் ஐடி கண்டிப்பாக போடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக பயின்றவர்களாக கேட்குறாங்க, எஸ் கொடுங்க. படிச்சிருந்தா எஸ் கொடுங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸ் வந்து மிஸ்டேக் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு உறுதிமொழி டிக்ளரேஷன் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்சரை என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணிட்டு சில டீட்டெயில் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பே பண்ணிட்டு அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அப்ளை பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.